ஆர்த்தி தொல்லியல் துறை மாணவி, ஆர்கியாலஜியில் பட்டம் பெற்றவள். மம்மிஸ் அதாவது இறந்த உடல்களை பத்திரப்படுத்தி வைக்கும் பிரமிடுகள் பற்றி ஆராய்ச்சி செய்ய அதீத ஆர்வம் கொண்டு அலையும் பெண்ணவள். தன்னுடைய பேராசிரியரிடம், சார், தமிழ்நாட்டில் இப்படி ஏதாவது பிரமிடு இருக்கா? ஓ யா, இருக்கா என்று கண்களில் ஆர்வம்தான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அரசனை அந்த நாட்டு மக்களே உயிரோட வச்சு புதைச்சு பிரமிட் கட்டினதா ஏடுகளில் படிச்சிருக்கேன். வாட், உயிரோடவா? ஏன்? அவன் ஒரு கொடுங்கோல் அரசன். அவனோட கொடுமை தாங்க முடியாத மக்கள் அவனுக்கு போதையை கொடுத்து மயக்கி உயிரோட புதைச்சிட்டு தான் சொல்லப்படுது. அந்த அரசனோட பேரு என்ன சார்? வஜ்ரா. என்க? வஜ்ரா பேர் ரொம்ப அழகா இருக்கு சார் என்றவளின் உதடுபட்டு அவன் நாமம் காற்றில் அலையாட மலையடிவாரத்தில் இருந்த அந்த பிரமிடின் உள்ளே வேக வேக மூச்சுக்கள். ஆர்த்தியின் கார் அந்த கானகம் நடுவே இருந்த மலை அடிவாரத்தை 2 தினங்களில் அடைந்தது. சிதிலமடைந்து போய் சீமை உடை மரங்கள் நடுவே உயர்ந்திருந்த பிரமிடை பார்த்தவள் கண்களை விரித்தாள். ஆந்தையும் வவ்வாலும் அந்த இடத்தை அலறவிட, நாலாம் முன்னாடி பேய் வந்து நின்னாலே ஹாய் பாய் சொல்றாளு, இதுக்கா பயப்பட போறேன் என்றவள் தீப்பந்தம் ஒன்றை எடுத்துக்கொண்டு பிரமிடின் மீது மெல்ல மெல்ல ஏற ஆரம்பித்தாள். அங்கு உள்ளே தங்க ஆடை உள்ளே உடைந்து கிடந்த 6 அடி உடலில் எலும்புகள் அதிர்ந்தது. எஸ், இதான் அந்த வஜ்ரனோட உடம்பா? பல வருஷம் ஆனதுனால பதப்படுத்த முடியலையோ என்றபடி குத்த வைத்து அமர்ந்தவள் கைகளோ அந்த பட்டு ஆடையை பிஞ்சு விரல் கொண்டு விளக்க போக காற்று பலமாக அடித்து அந்த ஆடை வந்து அவள் முகத்தை மூட தோலை உலுக்கி ஆர்த்தி கீழே பார்க்க தங்க அணிகளன் நடுவே நீல நீல எலும்பு கூடுகள். அதன் அருகே ஒரு வைர முத்திரை மோதிரம் கிடக்க, வாவ், அதில் உள்ள தூசியை தட்டி அதை தன் விரலில் ஆசையாக மாட்டிக்கொண்ட ஆர்த்தி, வஜ்ரன் என்றால் அந்த எலும்புகளை முத்திரை மோதிரம் அதிர்ந்த விரலில் கீழிருந்து தடவிக்கொண்டே அவள் தொட மின்னல் போல ஒன்று வானை கிழித்தது. அந்த இடமே அதிர சிரித்த வஜ்ரனோ, வஜ்ரன் வந்து கொண்டிருக்கிறான், என் தேசத்தை சுடுகாடாக்கி சுட்டு எரிக்க 2000 ஆண்டுகள் கழித்து இதோ வந்துவிட்டான் என்ற எஃகு குரலில் அந்த பிரமிடு 2ஆக கீற தன்னிலை மறந்த ஆர்த்தி விரலோ அந்த எலும்பை ஒவ்வொன்றாக தடவிட மொத்த உருவம் எடுத்து உயிரோடு ஆர்ப்பரிக்கும் கடலாக, கொந்தளிக்கும் எரிமலையாக, சீரும் அருவியாக, சினம் கொண்ட கருஞ்சிரத்தை போல தன் முடியை சிலிப்பிக் கொண்டு வானுயர வளர்ந்து நின்றான் வஜ்ரன். ஆர்த்தியை வஜ்ரன் இடுங்கி பார்க்க மயக்கம் விட்டு திடுக்கிட்ட அவளோ தன் கண் முன் நின்ற அந்த மாமலை மனிதனை கண்டு பதறி பயந்து தத்தப்ப என்று திணற அவளை புல்லுக்கட்டாக தூக்கி தோளில் போட்ட வஜ்ரன் அவள் விரலில் கிடந்த மோதிரத்தை தன் விரலில் நுழைத்து கொண்டவன், மறுபடியும் என் நாட்டிற்குள், என் நாட்காட்டிற்குள் அழைத்து செல் என்றபடி வஜ்ரன் கட்டளையிட சுழல் போன்ற ஒரு மணல் சக்கரம் இருவரையுமே வாரி சுருட்டி கொண்டு போய் 2000 ஆண்டுகளுக்கு முன்னே இருந்த வஜ்ரபுரி தேசத்திற்குள் ஆர்த்தியை தூக்கி கொண்டு போய் கிடாசி விட்டு போய்விட்டான். உகம் கடந்து வந்தான் அதிசயன். இப்போது விறுவிறுப்பாக நம் சேனலில் கேட்டு மகிழுங்கள் மக்களே. உகம் கடந்த அதிசயனே.